ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். பிப்ரவரி 28 முதல் மார்ச் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எத்தகைய பலாபலன்களை வழங்கப் போகிறது 12 ராசிகளுக்கும் என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இப்போது நாம் மகர ராசி பார்க்க போகிறோம். மகர ராசி காலபுருஷ தத்துவப்படி 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. 4க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் ராசியில் இருக்கிறார். 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிர பகவானும் ராசியில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இந்த மகர ராசிக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரமாக அமையும். இது பொது பலன்கள் தாங்க. என்னங்க 7 நடக்குது, நீங்கள் அற்புதமாக இருக்குன்னு சொல்கிறீங்களே. இருந்தாலும் சனி ஆட்சி பெறும் வீடு அல்லவா, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏழரையினுடைய தீட்சண்யம் இருக்காது. சனி பகவான் அந்த அளவுக்கு தீய பலனை தரமாட்டார். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். எந்த ஒரு பிரச்சனையும் பெருசாக இருக்காது. உத்திராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசி. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சிவனை வழிபாடு செய்யுங்கள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பெருமாளை சேவியுங்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பெருமாளை சேவிக்கலாம். ஒரு சிலர் சிவனையும் வழிபாடு செய்யலாம். அதாவது சிவனை வழிபாடு செய்யலாம், முருகப்பெருமானை வணங்கலாம். செவ்வாய் அவிட்டம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிற நட்சத்திரம். எது எப்படி இருந்த போதிலும் செவ்வாய், சனி, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் ராசியில் அமர்ந்திருப்பது என்பது பயங்கர ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலை. பாருங்கள், சுக்கிரன் இருக்கிறார், லட்சுமி கடாட்சத்தை தர இருக்கிறார். செவ்வாய் பகவான் பூமி காரகன். பூமியால் ஏகப்பட்ட லாபங்கள் கிடைக்கும். பூமி ஒரு சிலர் இடம் வாங்கலை, இடமே குதிர்பாடு ஆகலைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போது நல்ல இடமா வாங்கி வீடு கட்டுவீங்க, இல்லை ஃப்ளாட் வாங்குவீங்க. இப்படி ஏதாவது ஒரு குதிர்பாடாகும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் சனி காம்பினேஷன் அப்படின்னாலே விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். அதுவும் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள், இல்லை லேப்டாப், கம்ப்யூட்டர் போன்றவை பிள்ளைகளுக்கு வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். செவ்வாய் இருப்பதால் விவசாயம் சம்பந்தப்பட்ட அன்பர்களுக்கு, ஏன்னா சூரியனும் 2ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருக்கிறார், விவசாய பெருமக்களுக்கும் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. சனி பகவான் ஆட்சி நிலையில் ராசியில் இருக்கிறார். தொழில்துறை பிரமாதமாக விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. எப்போ குரு பகவான் கும்பத்துக்கு வந்தாரோ அதிலிருந்து இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதார மேன்மை நிச்சயமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. எது எப்படி இருந்த போதிலும் 8ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 2ல் அமர்ந்திருக்கிறார். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு டென்ஷன், பூதாகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. ஏதோ 8 கூடியவனாச்சே, ஏதோ ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துவார். எது எப்படி இருந்த போதிலும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் அங்கே இருக்கிறார், குருவும் இருக்கிறார். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகக்கூடிய ஒரு அமைப்புங்க.
3ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பது என்பது எடுக்கும் முயற்சிகளில் காலதாமதமாகும். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்கள் உங்களுக்கு பகைநிலை பாராட்டுவார்கள். கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் வேலை பார்க்கணும். 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், உச்சம் பெற்று பார்க்கிறார். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப பிரமாதமாக வேலை வாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறுவீர்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமையும். வண்டி வாகன பிராப்தி ஒரு சிலருக்கு ஏற்படும். தாயாரால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 5இல் ராகு பகவான் இருப்பது என்பது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பானது ஒரு காலகட்டம். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். 6ஆம் இடத்தை குரு பார்த்தாலே வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு 100% வெற்றி. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுமா, வேலை வாய்ப்பு கிடச்சி சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. வெளிநாட்டில் உயர்கல்விக்காக போகணுமா, தாராளமாக என்ன கோர்ஸ் கிடைக்கணுமோ அது கிடைக்கும். அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு தொழில்துறை சரியாக அமைஞ்சி நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். இதனால் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. நண்பர்கள் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்களை. அடுத்தது 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்து அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போது உங்களுக்கு பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்கிறது. இந்த வாரம் குடும்பத்தில் எந்த ஒரு முயற்சி நீங்கள் எடுத்தாலும் அது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு பாக்கியத்தையும் வெற்றி வாய்ப்பையும் லட்சுமி கடாட்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பட்டங்கள் பதவிகள் தேடி வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில்துறையில் மந்தத்தன்மை அடைந்தவர்களுக்கு இப்பொழுது சூடு பிடிச்சி நல்ல வியாபாரம் ஆகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். அவங்க சந்தோஷமாக வேலை பார்ப்பாங்க. மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டுதலை பெறுவதோடு மட்டுமில்லாமல் ஒரு சிலருக்கு தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போய் சந்தோஷமாக உட்காந்து வேலை பார்ப்பீங்க. ஒரு சிலருக்கு பேனலில் இருந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இப்படி பலவாறாக தொழில்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கும் சரி, உத்தியோகம் பார்க்கும் அன்பர்களுக்கும் சரி, ஒரு உன்னதமான ஒரு வாரமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. 11ஆம் இடம் கேது இருக்கிறார். மூத்த சகோதரம் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். 12ஆம் இடத்து அதிபதி 2இல் இருக்கிறார். குடும்பத்தில் செலவுகள் ஏற்படும். அது சுப செலவாகத்தான் அமைகிறது. மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரமாகத்தான் அமைகிறது. சிவனை வழிபாடு செய்யுங்கள். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள், திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பெருமாளை சேவியுங்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.